கட்சியினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அந்த அது வந்து ரோட் ஷோவா மாத்திட்டாரு விஜய்ன்ற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாமே அந்த கருத்தை ஒன்று முன்வைக்கிறாங்க. அதை பத்தி இல்ல, அது திட்டமிட்டு செய்யல. உண்மையிலேயே அப்படி திட்டமிடல. நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சி தலைமையினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு எந்தெந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் நின்றோம். ஆனால் நான் அந்த இடத்தில் நின்றவன் என்ற முறையில் சொல்கிறேன். இது மக்களினுடைய தன்னெழுச்சி, தாய்மார்களினுடைய தன்னெழுச்சி, பொதுமக்களின் தன்னெழுச்சி. சாலையின் இருமரங்கிலும் நின்று கொண்டிருந்த தாய்மார்கள், அந்த குழந்தைகளை தூக்கி காண்பித்தவர்கள், மத வேறுபாடு, சாதி வேறுபாடை எல்லாம் தாண்டி அங்கே வந்திருந்த பொதுமக்கள் என்பது நாங்கள் திட்டமிடாத ஒரு ரோட் ஷோ. ஆனால் மக்கள் தன்னெழுச்சியாக அமைந்தது தான். அதில் மற்றபடி வேறு இந்த அரசியல் கிடையாது. இல்ல, நம்ம மத நல்லிணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் அது வந்து பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதல்ல, அது மண்ணுக்குரியது. ஸோ சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் என்பதை யார் எடுக்கிறார்கள் என்பதை விட அது யாருக்காக எடுக்கிறார்கள் என்பது முக்கியம். எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே கொள்கை எதிரின்னு பாஜகவும், அரசியல் எதிரி திமுகவும் சொல்லி உலக வரலாற்றிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நம்ம கட்சி தான். அதனால இத்தனை கோடி இளைஞர்களை பொலிட்டிசைஸ் பண்ணி பெரியாரை இத்தனை கோடி இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய டூல் தான் எங்களுடைய தலைவர். அதனால தொடர்ச்சியாக பெரியாருடைய பாதையில் நாங்கள் பயணித்து எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய குறிக்கோள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அதை டிக்ளேரே பண்ணிட்டோம். அதனால தான் அவர் கொள்கை தலைவராகவே நாங்கள் வந்து எக்ஸிபிட் பண்றோம். எங்களுடைய கோட்பாடு என்பது பிறப்புக்கும் எல்லோருக்கும், எங்களுடைய குறிக்கோள் என்பது எல்லோருக்கும் எல்லாம், எங்களுடைய கொள்கை என்பது மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். அதனால எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் காட்டிய வழியில் தொடர்ந்து பயணிப்போம். இந்த மதவாத சக்திக்கு எதிராக சட்ட ரீதியாக, மக்கள் ரீதியாக, மக்கள் திரள் கொண்டு நாங்கள் வந்து போரிடுவோம்.